கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமத்துக்கு சூத்திரமும் மகிமையும் உண்டாவதாக. இது இந்த புதிய நாளில் கூட கர்த்தர் மீண்டுமாய் உங்கள் அனைவரையும் இந்த யூடியூபின் ஆடியோ வழியாக சந்திக்க தந்த கிருபைக்காகவும் இரக்கத்திற்காகவும் நன்றி. இதோ கடவுள் நித்தமும் நம்மை நடத்தி காரியங்களை குறித்து தியானிக்கவும் அவருடைய ஞானத்தில் இன்னும் வளர்ச்சி அடையவும் அவருடைய ஆவிக்குரிய ஞானத்தினாலே நம்மளை நிரப்பி வர தயவுக்காக நன்றி. அவரோட வேதாகமத்தில் குறிப்பிட்ட பல பெயர்களை குறித்து பெண்களை குறித்து நம்ம ஆராய்ந்து அவர்களை குறித்து தியானித்து முடித்தோம். இதோ மீண்டுமாய் ஒரு புதிய துவக்கத்தில் கூட அவருடைய சீஷர்களை குறித்து தியானிக்க தேவன் நமக்கு பாராட்டின இந்த தயவுக்காக நன்றி. நேற்றைய தினம் வரைக்கும் 5 சீஷர்களை குறித்து நம்ம தியானித்து முடித்திருக்கிறோம். இன்றைய நாளில் கூட 6வது சீஷராக பர்த்தலோமியோ குறித்து நம்ம தியானிக்க இருக்கிறோம். இவருடைய பெயரின் பொருள் பார்த்தோன்னா பர்த்தலேமியோ என்பது ஒரு குடும்ப பெயர். அரேமிய மொழியில் பர்த்தலோமியோ என்றால் தோல்மாயின் மகன் என்று பொருள்படுமா. தோல்மாயின் மகன். இவர் நத்தனியேலும் பர்த்தலேமியும், அதாவது மத்தேயு, மார்க்கு, லூக்கா ஆகிய சுவிசேஷங்களில் இவரை பர்த்தலேமு என்று அழைக்கப்படுகிறார். யோவான் நற்செய்தியில் இவர் நத்தனியேல் என்று குறிப்பிடப்படுகிறார். பிறப்பிடம் இவர் கலிலேயாவில் உள்ள கானான் ஊரை சேர்ந்தவர் ஆவார். இயேசுவை சந்தித்தல். யோவான் 1ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்திலிருந்து 51ஆம் வசனம் வரைக்கும் நம்ம பார்க்கும்போது இயேசுவின் மற்றொரு சீடரான பிலிப்பு தான் நத்தனியேலை இயேசுவிடம் அறிமுகப்படுத்தினார். நேற்றைய தினத்தில் நம்ம பிலிப்பை குறித்து பார்க்கும்பொழுது அவர் இயேசுடைய சீடர் ஆன பின்பு போய் தன்னுடைய நண்பரான நத்தனியேலே, அவர் தான் இந்த பர்த்தலோமியு, அவை தேவனிடத்தில் கொண்டு சேர்த்ததை நம்ம பார்த்தோம். ஸோ இந்த இதில் பார்க்கும்பொழுது அந்த பிலிப்பு போய் இவர் பர்த்தலோமியு இடத்துல இயேசுவை குறித்து சொல்லி கூப்பிட்ட பொழுது அவர் என்ன சொன்னார்? நேற்று தினம் பார்க்கும்போது நாசரேத்தில் இருந்து ஏதாகிலும் நன்மை உண்டாக கூடுமோ என்று முதலில் அவர் சந்தேகப்பட்டார். ஏன் அவர் அப்படி சொன்னார், சந்தேகப்பட்டாருன்னு பார்த்தா, அன்றைய காலகட்டத்தில் நாசரேத்து ரொம்ப பாவமிக்க ஒரு ஊராக காணப்பட்டது. அந்த இடம் பாவமிக்க இடம், பாவங்கள் நிறைந்த இடமாக, சாபங்கள் நிறைந்த இடமாக காணப்பட்டது. அதனால தான் பர்த்தலோமியு அங்கிருந்து ஒரு நன்மை நடக்கக்கூடுமோ, உண்டாகக்கூடுமோ என்று சந்தேகித்தார். ஆனால் நம்ம பிலிப்பு சொன்னதை பார்த்தோம். பிலிப்பு அவரை பார்த்து என்ன சொன்னார்? அதுக்கப்புறம் நீ பாருன்ற வார்த்தையை மட்டும் சொன்னார். ஸோ அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வந்ததன் நிமித்தம் தான் அவர் ஒரு நல்ல சீடராக ஆக்கப்பட்டார். இயேசு இவரை பார்த்து என்ன சொன்னாருன்னா, இதோ கபடமற்ற உத்தம இஸ்ரவேலனே என்று சாட்சி கொடுத்தாராம். எவ்வளோ பெரிய ஒரு காரியம் பாருங்க. இயேசுவே இந்த பர்த்தலோமியை குறித்து சாட்சி கூறியிருக்கிறார். அவர் எப்படி கூப்பிட்டாருன்னா, இதோ கபடமற்ற உத்தம இஸ்ரவேலனேன்னு கூப்பிட்டுருக்காரு. அது எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம் இல்லையா? பின்பு பிலிப்பு அழைக்கும் முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருந்தபோதே உன்னை கண்டேன் என்று இயேசு சொன்னதை கேட்டு, நீர் தேவனுடைய குமாரன், நீ இஸ்ரவேலின் ராஜா என்று அறிக்கையிட்டார். இப்போ நம்ம நேற்றைய தினத்தில் பார்க்கும்போது கூட நம்ம என்ன நினைச்சோம்? பிலிப்பு தான் போய் கூப்பிட்டாரு. அதெல்லாம் உலக பிரகாரமாக நடந்த காரியங்கள். இது எல்லாமே நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு காரியத்தின் பின்னாடியும் தேவனுடைய சித்தம் இருப்போம். நம்ம பல இடங்களில் நம்ம நினச்சிப்போம் இது நம்ம தேடி வந்தது, இல்லை நம்ம இவங்க மூலமாக நமக்கு வந்தது, அவங்க மூலமாக நமக்கு வந்ததுன்னு கிடையாது. இது தேவன் அனுமதித்தினால தான் வந்தது. தேவன் பிலிப்பு போய் கூப்பிடும் முன்னே அவனை அத்திமரத்தில் கண்டு முடிவு பண்ணிட்டாரு. அவன் நம்மளோட ஒரு சீஷன் என்று. ஆனால் அது பிலிப்பின் வழியாக கொண்டு வரப்பட வேண்டும் என்பது எதுவாக இருந்தது. ஸோ அது நிமித்தமாக தான்
பிலிப்பின் வழியாக வந்து கொண்டு வரப்பட்டார். ஸோ பிலிப்பின் வழியாக கொண்டு வரப்பட்டாலும் இயேசு வந்து அவரை முன் குறித்து வைத்திருந்தார். அதனால தான் இந்த இடத்துல அவர் சொல்றாரு பாருங்க, நீ பிலிப்பு உன்னை அழைக்கும் முன்னே நீ அத்திமரத்தின் கீழே இருந்த போதே உன்னை கண்டேன் கண்டேன் என்று இதுக்கு வந்து வெறும் அவர் பார்த்தாரு அப்படின்ற நான் உன்னை பார்த்தேன் அந்த இடத்துல அப்படின்றது அர்த்தம் கிடையாது. தேவனுடைய கண்டேன் என்பது அவர் உன்னை குறித்து விட்டார். அவர் உன்னை வந்து நீ என் சீடனாக குறித்து விட்டுட்டு இருந்தார் ஆல்ரெடி. அது பிலிப்பின் வழியாக வர வேண்டும் என்பது சத்திய வேதத்தின் வாக்கு. அவ்வளவுதானே தவிர உன்னை கண்டேன் என்பதற்கு அர்த்தம் உன்னை பார்த்தேன் என்பது மாத்திரமல்ல. தேவன் நம்மளை கண்டுவிட்டார் என்றால் அவரை நம்மை குறித்து விட்டார். அவர் நம்மளுக்கான திட்டத்தை அவனை அத்தி மரத்தின் கீழே பார்த்த போதே அவர் வந்து திட்டத்தை குறித்து விட்டார். ஸோ இதன் வந்து இது வரைக்கும் வந்து பர்த்லேமோ என்ன கேட்டுட்டு இருந்தாரு, ஏதாவது ஒரு நன்மை உண்டாகக்கூடமோ என்று சந்தேகித்து கொண்டிருந்த பர்த்லேமோ இப்போ என்ன வார்த்தை சொல்றாரு பாருங்க, நீ தேவனுடைய குமாரன், நீ இஸ்ரவேலின் ராஜா என்று அறிக்கையிட்டாராம். எவ்வளோ ஒரு விதமான மாறுதல் பாருங்க. நாசரேத்தில் உண்மை உண்டோ, ஏதாவது நன்மை இருக்கா அப்படின்னு கேட்டு சந்தேகப்பட்டுட்டு இருந்த இதே பர்த்லேமோ இன்று அவர் கொடுக்கிறார் வார்த்தையை, நீ தேவனுடைய குமாரன், நீ இஸ்ரவேலின் ராஜான. அதுதான் தேவனுடைய மனமாறுதல், தேவன் உண்டாக்கக்கூடிய மனமாற்றுதல். இவருடைய ஊழியம் வந்து பார்த்தோன்னா ஒரு சில காரியங்கள் வந்து இயேசுவின் விண்ணேற்றத்திற்கு பிறகு வந்து இவர் தூய ஆவியின் வல்லமையை பெற்று பல இடங்களுக்கு சென்றாராம். பாரம்பரியத்தின்படி இவர் இந்தியா, ஆர்மேனியா, எத்தியோப்பியா போன்ற இடங்களுக்கு சென்று நற்செய்தியை அறிவித்தார். இவர் இந்தியாவில் ஊழியம் செய்த போது எபிரேய மொழியிலிருந்து மத்தேயு நற்செய்தி புத்தகத்தை மக்களிடம் விற்று சென்றதாக சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிடுகிறார். இது வந்து சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் சிலர் குறிப்பிடுவது, இவர் வந்து இந்தியா வந்தார், இந்த மாதிரி பல நாடுகளில் வந்து கர்த்தருடைய ஊழியத்தை பேசினார். இந்தியா வரும்பொழுது இந்த எபிரேய மொழியில் இருந்த மத்தேயு நூலை வந்து மொழிபெயர்த்து விட்டு சென்றார் என்பது ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிடுவது. மரணமும் இரத்த சாட்சியும் பார்த்தோன்னா இவருமே வந்து ஆர்மேனியாவில் ஊழியத்தில் இருந்தபோது அங்கிருந்த சிலைகளை வந்து வணங்க மறுத்ததால் கைது செய்யப்பட்டாராம். பின்பு இவர் உயிரோடு இருக்கும்போதே தோல் உரிக்கப்பட்டு தலைகீழாக சிலுவையில் அறைப்பட்டு கொல்லப்பட்டதாக பாரம்பரியங்கள் வந்து கூறுகிறதாம். கிறிஸ்து கலையில இவர் பெரும்பாலும் ஒரு கத்தியை ஏந்தியபடியே வந்து அல்லது உரித்த தோல்வியை தாங்கியபடி சித்தரிக்கப்படுகிறாருன்னு சொல்லப்படுது. இவருமே ரத்த சாட்சி தான் அடைந்திருக்கிறார். ஆனால் எவ்வளோ கஷ்டப்பாடு பாருங்க, தோல் உரிக்கப்பட்டு இருந்ததாக சில பாரம்பரியங்கள் குறிப்பிடுகிறது. ஆனால் அது உண்மையாக இதுவாக இருந்தால் அது எவ்வளோ ஒரு தலைகீழாக சிலுவையில் அறையப்பட்டு கொல்லப்பட்டதாக வந்து உயிரோடு இருக்கும்போதே தோல் உரிக்கப்பட்டு கொல்லப்பட்டதாக இரத்த சாட்சியாக மறுத்திருக்கிறார். வாழ்விற்கான பாடங்கள் இவரோட வாழ்வில் இருந்து நம்ம இவரை பற்றி குறிப்பிட்டவைகள் வந்து கொஞ்சம் தான் குறிப்பிடப்பட்டிருக்கு வேதாகமத்தில். ஆனாலும் அந்த கொஞ்சம் ஒரு இதுலேயே வந்து இவர் பல தேவனே சாட்சி கொடுக்கும் வகையில் உண்மை இஸ்ரவேலன், கபடற்ற உண்மையான இஸ்ரவேலன் என்று சாட்சி கொடுக்கும் வகையில் வந்து இந்த பர்த்லேமோ வந்து இருந்திருக்கிறாரு. ஸோ இதில் வந்து வெளிப்படையான குணம், இந்த பர்த்லே வந்து எதையும் மறைக்காமல் பேசும் குணம் உடையவர். இதனால் இயேசுவுமே அவரை இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று பாராட்டினார். அவர் வந்து அந்த ஆரம்பத்திலிருந்து அந்த நாசரேத்தில் ஏதாவது நன்மை உண்டாகக்கூடுமோ என்று கேட்டதில் எல்லாத்துலேயுமே வந்து பர்த்லேமோ வந்து மறைக்காமல் பேசும் குணம் கொண்டவர். அதனால தான் தேவனே அவரை பாராட்டும் வகையில் வந்து இருந்திருக்கிறார் என்று பார்க்க முடிகிறது. முன் முடிவுகளை கடந்து செல்லுதல். நாசரேத் ஊரை பற்றி ஆரம்பத்தில் ஒரு தவறான கருத்தும் தயக்கமும் இருந்த போதும் பிலிப் வந்து பார் என்று அழைத்த போது தன் முடிவுகளை தூக்கி எறிந்துவிட்டு இயேசுவை பார்க்க சென்றார். ஆமாம், அவருக்கு வந்து இந்த நாசரேத்தை குறித்து முன்முடிவுகள் இருந்தது. ஆனாலுமே வந்து அந்த இடத்துல பிலிப்பு வந்து பார் என்று சொல்லும்பொழுது அதை குறித்து மேலும் மேலும் வந்து வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் இயேசுவை குறித்து சொன்னதுமே சரின்ற அழைப்பை ஏற்றுக்கொண்டு அவர் வந்து பார்த்ததன் நிமித்தமாக தான் அவர் வந்து ஒரு சீஷராக ஆக்கப்படுவதை நம்ம பார்க்க முடிகிறது. ஸோ நமக்கு வந்து ஒரு காரியத்தை குறித்து முன் முடிவுகள் நிறைய இருக்கலாம். ஆனால் வந்து நம்ம அதையே பிடித்து கொண்டு இல்லாமல் மாற்றத்திற்காக நம்ம அந்த இடத்துல வந்து போகும்பொழுது தேவன் அதே
இடத்துல நம்மளை ஆசீர்வதிப்பார். இந்த நாசரேத் வந்து பாவம் நிறைந்த வந்து ஒரு ஊராக தான் இருந்தது. ஆனால் தேவன் அந்த இடத்துல தான் இருந்தார். ஏன்னா அங்கே பாவிகளை ரட்சிக்க தான் அவர் அனுப்பப்பட்டார். அதனால தான் அவர் அந்த இடத்துல இருந்தார். ஸோ நம்ம அவர் பார்க்கணுன்னா நம்ம அந்த இடத்துக்கு ஏன் போகணும், எதுக்கு போகணும்னு கேள்விகளை எழுப்பாமல் தேவன் காட்டும் இடத்திற்கு, அவர் கொடுக்கும் அழைப்பிற்கு நம்ம போகும்போது அது எப்பேற்பட்ட சூழ்நிலைகளாக இருந்தாலும் தேவன் அதை நமக்கு சாதகமாக பயன்படுத்தி அதை வந்து நமக்கு சாதகமாக கொடுக்கும் வல்லவர் மிக்கவர் தான் நம் தெய்வம். ஆனால் நம்ம அவருடைய அழைப்பை ஏற்று மறுபேச்சு பேசாமல் அதை குறித்து வந்து நம்மளோட உலகத்தரமான ஞானத்தை கொண்டு ஆராய்ச்சி எல்லாம் பண்ணாமல் தேவன் என்ன சொல்கிறாரோ அதன்படி நடக்கும்போது தேவன் அனைத்து சூழ்நிலைகளையும் மாற்ற வல்லவர். நம்ம சூழ்நிலைகளை பார்க்காமல் தேவனுடைய வார்த்தைகளை பார்க்கும் பொழுது அது நமக்கு அது முன்னாடி அது எப்படி வேணால் இருந்திருக்கலாம். அந்த நாசரேத் முன்னாடி பாவமிக்கதாக இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ அதில் இயேசு இருக்கார். அப்போது அங்கே வந்து மேன்மையும் மகிமையும் உண்டாகும் என்பதை நாம் விசுவாசிக்கணும். அதே போல தான் முன்ன வந்து அந்த இடம் எப்படி வேணால் இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைய தேவன் அந்த இடத்துல இருக்கும்போது வந்து அந்த இடம் எப்படி இருக்குன்றதை வந்து நம்ம பார்க்கணும். அப்போ வந்து தேவன் அங்கே இருக்கும்போது அந்த சூழ்நிலை வந்து பாவம் மிகுந்த சூழ்நிலையாக இருக்கலாம், பிரச்சனை மிகுந்த சூழ்நிலையாக இருக்கலாம், எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையாகவும் இருக்கலாம். ஆனால் தேவன் அந்த இடத்துல இருக்கிறாரு அப்படின்னு நமக்கு தெரிஞ்ச போது நம்ம அந்த இடத்துக்கு தைரியமாக சூழ்நிலையை நம்பி அல்ல தேவனை நம்பி செல்லும்போது தேவன் சூழ்நிலைகளை மாற்ற வல்லவராயிருக்கிறார். அடுத்ததாக தனிமையான ஜெப வாழ்க்கை. இயேசு வந்து இவரை பார்த்து, பிலிப்பு உன்னை அழைக்கும் முன்னே நீ அத்திமரத்தின் கீழே இருந்தபோது உன்னை கண்டேன் என்றார். அத்திமரத்தின் கீழ் என்பது யூத கலாச்சாரத்தில் வந்து வேதத்தை தியானிப்பதையும் ஜெபிப்பதையும் குறிக்குமா. அதாவது தேவன் சொன்னார் இல்லையா, நான் வந்து பிலிப்பு உன்னை அழைக்கும் முன்னே வந்து அத்திமரத்தின் கீழே பார்த்தேன்னு. ஸோ அந்த காலத்தில் வந்து அத்திமரத்தில் கீழே இருக்கிறதுன்றது வந்து அவங்க எதுக்கு போவாங்கன்னா யூத கலாச்சாரத்தின்படி வேதத்தை தியானிப்பதற்கும் ஜெபத்தை குறிக்கும். வேதத்தை தியானிப்பதையும் ஜெபத்தையும் வந்து குறிக்குமா. ஸோ அந்த காலத்தின்படி வந்து அவர் அங்கே தியானித்து கொண்டு ஜெபித்து கொண்டு இருந்ததின் வழியாகத்தான் தேவன் வந்து அவரை அந்த தனிமையான ஜெப வாழ்க்கையை பார்த்து தான் அவரை கண்டு அன்றே அவரை சீஷராக்க வேண்டும் என்று முடிவு செய்வதற்கு காரணமாக இருந்தது. ஸோ நம்மளோட ஜெப வாழ்க்கையும் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கணும். தேவனோடு நம்ம செலவிடுறோமா, அவருக்கான நேரத்தை நம்ம கொடுக்குறோமா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது தேவன் நம்மை காண்பார். அவர் வந்து நம்மளை காண்கிற தேவனாய் இருப்பார். நம்ம அவருக்கான நேரத்தை செலவிடும் போது தேவன் நம்மை காண்கிற தேவனாய் இருப்பார். தவற்றை திருத்திக் கொள்ளும் மனப்பான்மை. அதாவது இந்த நாசரேத்தில் வந்து இருந்து என்ன நன்மை வரும் என்று கேட்ட அதே வாயாலேயே இயேசுவை சந்தித்த அடுத்த நிமிடமே என்ன சொல்றாருன்னு நம்ம பார்த்தோம். நீ தேவனுடைய குமாரன், இஸ்ரவேலின் ராஜா என்று அறிக்கையிடுகிறான். இதுதான் வந்து திருத்திக் கொள்வது. அவர் அந்த நாசரேத் அப்படின்னு ஆரம்பத்தில் இவ்வளோ சந்தேகப்பட்டுடலாம். ஆனால் நம்ம தேவனிடத்தில் வந்த பிறகு வந்து நமக்கு விசுவாசம் மட்டுமே இருக்குமே தவிர சந்தேகம் கிடையாது. அவரால் முழுமையாக ரட்சிக்கப்பட்ட பின்பு அவரிடத்தில் நம்மளுக்கு விசுவாசம் மாத்திரமே இருக்கணும். ஸோ இந்த நத்தானியல் பெத்லேயும் அப்படிதான். ஆரம்பத்தில் சந்தேகப்பட்டாலும் தேவனை சந்தித்த போதே அவரிடத்துல இருந்த கொஞ்ச நாள்லாம் இல்லை, அவரை சந்தித்த அடுத்த நிமிடமே அவர் அறிக்கையிட்டாரு, நீ தேவனுடைய குமாரன், இஸ்ரவேலின் ராஜா என்று. அப்படிதான் அவருடைய விசுவாசம் இருந்தது. இறுதி வரை உறுதியாக இருத்தல். வரலாற்று சான்றுகளின்படி இவர் இந்தியா வரை வந்து நற்செய்தி அறிவித்தார். மிக கொடுமையான முறையில் கொலையும் செய்யப்பட்டார். ஆனாலும் தன் விசுவாசத்தை விடவில்லை. ஸோ பல சீஷர்கள் வந்து இரத்த சாட்சிகள் அடைந்திருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. அவர்கள் எல்லாரும் போலவும் இவருமே வந்து தன் விசுவாசத்தை கடைசி வரை விடவில்லை. அவருக்கு குறித்த திட்டங்கள், அவருக்கு என்ன காரியங்கள் கொடுக்கப்பட்டதோ, ஸோ நற்செய்தி சுவிசேஷங்களை அறிவிப்பது, அதை வந்து அவர் செவ்வனமாய் வந்து செய்து முடித்தார். அவருக்கு அதனால் ஏற்பட்ட
கஷ்டங்கள், அவர்கள் வந்து நம்ம பார்க்குற தோல் உரிக்கப்பட்டு சிலுவையில் தலைகீழ தொங்கப்பட்டு இவை எல்லாமே அவர் இரத்த சாட்சிகளாக மாறித்தாலும் தேவன் அவரை வந்து நிச்சயமாய் ஆசீர்வதித்திருப்பார். ஆனால் தனக்கு கொடுக்கப்பட்ட கடமை வந்து நற்செய்தி பரப்புதல், அதை வந்து அவர் செவ்வனமாய் செய்து முடித்த பின்பே வந்து தேவன் வந்து இந்த காரியங்களை அனுமதித்திருந்தாலும் அவர் வந்து பாரில் வந்து அவரோட சாட்சியாய் நிலைநிறுத்தப்பட்டிருப்பார் என்பதை நம்ம விசுவாசிக்கலாம். ஸோ இந்த பத்லேமியை குறித்து நம்ம இன்று பார்க்கும் போது கூட நம்ம அநேக காரியங்களை கர்த்தர் வந்து நம்மளுக்கு உணர்த்துகிறார். நம்ம கடவுளை சந்திப்பதற்கு முன்பாக, அவரை விசுவாசிப்பதற்கு முன்பாக நம்ம எப்படி வேணா இருந்திருக்கலாம். ஆனால் தேவனை சந்தித்து அவர் உள்ள நம்ம போயிட்டோம்னா ஒன்ஸ் அவரை சந்தேகிக்க கூடாது. நம்ம அறிக்கையிட்டணும், நீரே இஸ்ரவேலின் ராஜா, நீரே எங்களுக்கு பொறுப்பாப்பா, நாங்கள் உங்கள் பிள்ளை அப்படின்னு நம்ம அறிக்கை இட்டு விட்டோம் என்றால் மீதியானவர்களை தேவன் பார்த்து கொள்வார். மீதியான காரியங்களை வந்து தேவன் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யணும்னு இருக்காரோ செய்திருக்கலாம். நாசரேத்தை குறித்து நம்ம இன்று கலக்கம் அடையக்கூடாது. ஐயோ அது பாவம் நிறைந்தது, ஆபத்து நிறைந்தது, பிரச்சனைகள் நிறைந்த சூழ்நிலையாயிருக்கே அப்படின்னு நாசரேத்தை குறித்து நம்ம பயப்படக்கூடாது. அவ்வளோ அதை காட்டிலும் பெரியவர் ஒருவர் அங்கே இருக்கிறார். அவரை நம்பி போனமே தவிர அந்த சூழ்நிலைகளை நம்பி நம்ம கடந்து போகக்கூடாது. இன்றைய தினத்தில் கூட நம்ம வாழ்க்கையில் நீங்கள் உங்களோட சூழ்நிலைகள் குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். அதை குறித்து பயந்துட்டு இருக்கலாம். ஐயோ இந்த சூழ்நிலை, இன்னைக்கு நான் இந்த இடத்துக்கு போகணும், இதை நான் ஃபேஸ் பண்ணணும், இன்னைக்கு நான் இந்த கடக்கணும், இந்த வாழ்க்கையை எப்படி நான் கடக்க போகிறேன், இவ்வளோ பிரச்சனைகள் பாவங்கள் நிறைந்திருக்கே. இல்லை உங்களோட பிள்ளைகளாக இருக்கலாம். நீங்கள் வந்து இந்த உலகத்தை பார்த்து பயப்படலாம். ஐயோ இந்த உலகம் இவ்வளோ பாவம், இவ்வளோ மாயை, இவ்வளோ பிரச்சனைகளாக இருக்கே, நான் எப்படி என் பிள்ளையை தனியாக வெளியில் அனுப்புவேன், எப்படி என் பிள்ளையை ஒரு காரியத்துக்காக நான் அனுப்புவேன், இது நாசரேத்தாக இருக்கேன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அதன் மத்தியில் இருப்பது நம் தேவன். அவர் பரிசுத்தமானவர், அவர் நம்மை காக்கும் கரமுடையவர். அவரை நம்பி நம்ம அனுப்பணுமே தவிர சூழ்நிலைகளை நம்பி அல்ல. அவரை நம்பி நம்ம வாழ்க்கையை நகர்த்தணுமே தவிர நம்மளுடைய சூழ்நிலைகளை காரியங்களை குறித்து அல்ல. எப்பேற்பட்ட நாசரேத்தா இருந்தாலும் சரி, நம் தேவன் அந்த இடத்துல இருக்கும் பொழுது அதை வந்து நமக்கு சுமூகமாய் நமக்கு ஏற்றவாய் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்க வல்லவராயிருக்கிறார். அநேக பாவிகள் மத்தியிலும் நம்முடைய பிள்ளைகள் விசேஷித்தவர்களாய் தெரியப்படுவார்கள். ஏனென்றால் அவர்களோடு இருப்பது நம் தேவன். அவரோடு இருப்பது வந்து நம்ம தேவன். எப்பேற்பட்ட நாசரேத்துக்கு நீங்கள் அனுப்பினாலும் நீங்கள் கலங்காதீங்க. ஒரே ஒரு காரியத்தை நினைவில் வைத்து கொள்ளுங்கள், அதன் மத்தியில் இருப்பவர் தேவன். இந்த நம் பிள்ளைகளாகட்டும், நம்மளாகட்டும், சூழ்நிலைகள் ஆகட்டும், இல்லை இடங்கள் ஆகட்டும், அங்கே போகும்போது நம்ம நாசரத்தை கண்டு பயப்படாமல் அங்கே இருக்கும் நம் தேவனை பற்றி கொண்டால் போதும். மீதி அனைத்தும் கூட்டி கொடுக்க நம்ம தேவன் வல்லவராய் சித்தம் உள்ளவராய் இருப்பார். அதை மாத்திரம் நம்ம விசுவாசிக்கணும். நம்ம பிள்ளைகளுக்கும் அதை மாத்திரம் நம்ம கற்றுக் கொடுக்கணும். அந்த நாசரத்துக்கு போன பின்பு அந்த பாவிகளை பிடித்து கொள்வதில் எந்த பிரயோஜனமும் கிடையாது. அது நடுவில் இருக்கும் நம்ம தேவனை கண்டு நீர் இஸ்ரவேலின் ராஜா என்று அறிக்கையிட்டு அவரை நம்ம பிடித்து கொண்டு என்றால் அநேகர் மத்தியில் தேவன் நம்மளை சாட்சியாய் வைப்பார். இந்த பத்லேமியை போல கூட நம்ம அவருடைய ஊழியத்திற்காக பயன்படுத்தப்படுவோம். அவருடைய நாமத்திற்கு கர்த்தரையே நம்மளை குறித்து சாட்சி சொல்லும் அளவுக்கு வந்து நம்மை வந்து உயர்த்தப்படுவோம். கள்ளக்கபடமற்ற உத்தம இஸ்ரவேலனே என்று பத்லேமியை குறித்து தேவன் சாட்சி கூறுவதை நம்ம இந்த இடத்துல பார்க்க முடிகிறது. அது போலதான் நம்ம இன்றைக்கு சூழ்நிலைகளை கண்டு பயப்படாமல் தேவன் அதில் இருக்கிறார் என்பதை, அனைத்து காட்டிலும் நம் தேவன் பெரியவர் என்பதை நம்ம உணர்ந்து தைரியமான ஆசிரியத்துக்கு போனோம்னா தேவன் நம்மை அதே இடத்தில், அதே பாவம் நிறைந்த பூமியில், அதே பிரச்சனைகள் நிறைந்த சூழ்நிலையில் தேவன் நம்மளை சாட்சிகளாக உயர்த்துவார் என்று விசுவாசிக்கலாம். ஜெபிக்கலாம். நேற்றும் இன்றும் மாறாத நல்ல தகப்பனே அப்பா, இதுவும் இந்த நல்ல வேலைக்காய் கூட ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த காலை பொழுதுல கூட அப்பா உங்களோட விசேஷத்தை ஞானத்தினால் அப்பா தகப்பனே ராஜா இந்த பத்லேமியை குறித்து நாங்கள் அப்பா தியானிக்க நீர் பாராட்டின கிருபைக்காகவும் இரக்கத்திற்காகவும் நன்றி அப்பா. அப்பா நீரே அப்பா சகலத்தையும் செய்ய வல்லவராயிருக்கிறீர் அப்பா. நாங்கள் ஆபத்தான நாஸ்திரத்தில் வாழ்ந்து கொண்டு இருந்தாலும் அப்பா நீர் அதில் இருக்கிறதுனால நன்றி அப்பா. நீர் இதில்
இருந்து எங்களை காண்கிற தேவனாய் இருப்பதற்காக நன்றி. எங்கள் மீட்பர் எங்களோடு இருக்கும் பொழுது அப்பா, அது எப்பேற்பட்ட பாவம் நிறைந்த நாசரேத்தாய் இருந்தாலும் அனைத்திலும் பெரியவர் நீர் என்பதனால் அப்பா, ஒருவருக்கே மகிமையும் கனமும் உண்டாவதாக அப்பா. நீர் இஸ்ரவேலின் ராஜா என்பதை நாங்கள் அறிக்கையிட்டு அப்பா, உங்கள் அண்டையில் நாங்கள் சேர்ந்து கொள்ள அப்பா எங்களை தயவு பாராட்டுங்க அப்பா. நாங்கள் உங்களோட பிள்ளைகள் அப்பா, மார்போடு எங்களை அனைத்து நீர் பாதுகாக்க வேண்டுமா கூட ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா, உங்கள் கருத்தில் எங்களை நீர் ஒப்படைத்து விட்டோம் அப்பா. அதே பெயர்பட்ட நாசரேத்தா இருந்தாலும் நாங்கள் பயப்பட போவதில்லை. ஏனால் எங்கள் தேவன் பெரியவர், எங்கள் இஸ்ரவேலின் ராஜா அனைத்தை காட்டிலும் பெரியவர். நீர் அனைத்தையும் நீர் பொறுப்பெடுத்து வழிநடத்து கொள்வீர் அப்பா. நீர் எங்களை பாதுகாத்து கொள்வீர். நீர் எங்களையும் என் குடும்பத்தையும் என் பிள்ளைகளையும் நீர் பாதுகாத்து கொள்வீர் என்று அப்பா, இந்த பத்திரமே போல நாங்கள் அப்பா உம்மை காணும் வரை சந்தேகப்பட்டிருக்கலாம். ஆனால் உம்மை கண்டு உம்மை ருசி பார்த்த பின்பு அப்பா, நீர் மாத்திரமே அப்பா எங்களுக்கு, நீர் மாத்திரமே எங்களுக்கு, உம்மை மாத்திரம் நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்று அறிக்கை எடுக்கிறோம் அப்பா. இந்த நாள் முழுவதிலும் கூட நீர் எங்களோடு இருந்து வழிநடத்துங்க. இப்பேற்பட்ட அப்பா ஆபத்திலும் அப்பா பாவத்திலும் சூழ்நிலைகளை என்ன சூழ்நிலைகளாக இருக்கட்டும் அப்பா, இதை கேட்கிறவர்களுக்கு என்ன சூழ்நிலைகளாக கூட இருக்கட்டும் அப்பா, நீர் அவை அனைத்தையும் மாற்ற வல்லவராக இருப்பதற்காக நன்றி. ஏனால் நீர் அனைத்தையும் காட்டிலும் என் தேவன் பெரியவர் என்பதை அப்பா நாங்கள் உணர்ந்து அப்பா, உம்முடைய ஆவிக்குரிய தைரியத்தினால் பாதுகாப்பினால் நிறைக்கப்பட்ட அப்பா, நாங்கள் கடந்து போக சூழ்நிலைகளை அதே இடங்களில் அப்பா நீர் எங்களை சாட்சிகளாய் நிலைநிறுத்த போவதற்காக நன்றி. ஒருவருக்கே துதி அப்பா. நீரே எங்களை பாதுகாத்து வழிநடத்தி எங்களின் சாட்சிகளாய் நிறுத்தி உங்களோட நாம மகிமைக்கென்று நீர் எங்களை பயன்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்களை வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. என் மீட்பர் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் என் ஜீவன் நல்ல தகப்பனே. ஆமென்.